சிலர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தனர். ஆனால் புதிய மதத்தை தழுவியவர்களுக்கு கடும் எதிர்ப்பு இருந்தது. கிறிஸ்தவர்கள் அவர்களின் வீடுகளிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டனர். இதன் காரணமாக ஒரு சிலர் மீண்டும் இந்துக்களானதில் வியப்பில்லை. அங்கு கிறிஸ்தவர்களின் நிலை பரிதாபமாக இருந்தது. அவர்கள் பகுதி சுப்பிரமணியபுரம் ஓடைக்கு வடபுறமாக இருந்தது. சாயரின் கனவு நனவாயிற்று. ஓடைக்கு வடபுறமாக காடுகளை அழித்து நிலமாக்கி ஒரு சில கிறிஸ்தவர்கள் குடியேறினர். அவை ஓலையால் வேயப்பட்ட குடிசை வீடுகள். இதில் 6000 ஆண்டுகளுக்கு முன் வரலாற்றிற்கு முந்திய மனித இனம் ப்ரீ ஹிஸ்டாரிக் மென் வசித்ததாக இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சாயரபுரம் ஒரு குக்கிராமமாக இருந்தது. வீடுகள் ஓலை குடிசைகளாக இருந்தன. குடும்பத் தலைவர்கள் பனை ஏறும் தொழில் செய்து வந்தனர். வீடுகளில் ஆடு, மாடு மற்றும் கோழிகள் வளர்க்கப்பட்டன. பெண்கள் விவசாய கூலி வேலைகள் செய்தனர். கிறிஸ்தவம் இப்பகுதியில் பரவ வேண்டுமானால் கல்விக்கூடங்கள் மிக முக்கியம் என்று போப் திட்டமாக எண்ணினார். சாமுவேல் சாயர் நன்கொடையாக அளித்த 150 ஏக்கர் வனப்பகுதியில் 1/3 பங்கு, அதாவது 50 ஏக்கர் நிலத்தை கல்விக்கூடங்களுக்காக போப் எடுத்துக்கொள்ள நினைத்தார். ஓடைக்கு வடபுறமாக இருந்த நிலத்தில் மத்தியில் தென்வடலாக சாலை போடுவதற்கு என்று ஒதுக்கினார். சாலைக்கு மேல்புறம் கல்விக்கூடம், கீழ்ப்புறம் மக்கள் வசிக்கும் பகுதி என போப் திட்டமிட்டார். தனது ஆசைகளை கிறிஸ்தவ மேலிடத்துக்கு போப் எழுதி அனுமதி, பண உதவியும் கேட்டார். சாயபுரம் புதிதாக உருவாக்கப்பட்ட பாஸ்ட்ரேட் என்பதால் மேலிடம் போப்புக்கு அனுமதி அளித்து ஊக்குவித்தது. தாராளமாக பண வசதியும் செய்து கொடுத்தது. போப் நன்கு திட்டமிட்டார். ஓடையிலிருந்து வடக்கே விளையாட்டு மைதானம், மைதானத்துக்கு வடபுறம் குருமனை, அதற்கும் வடபுறம் கல்விக்கூடங்கள் என்று முடிவு செய்தார். பூமியை தோண்டும்போது கிடைக்கும் பாறை கற்களை கட்டிடங்களுக்கு உபயோகிக்க முடிவு செய்தார். பெருமளவு செம்மண் நீர்த்த சுண்ணாம்பு, ஓரளவு கலந்த கலவையை சாந்தாக உபயோகிக்கவும் முடிவு செய்தார். வனப்பகுதியை அழிக்கும் போது வீழ்த்தப்படும் பனை, வேம்பு முதலிய மரங்களை கதவு, ஜன்னல் மற்றும் கூரைக்கு பயன்படுத்தவும் அவர் முடிவு செய்தார். அதே காலகட்டத்தில் பண்ணை விலையில் இருந்த CMS மிஷனரி டக்கர் அங்கு ஒரு பங்களாவும் பள்ளிக்கூடமும் கட்டி கொண்டிருந்தார். அங்கு தண்ணீர் வசதி அதிகம். பெருங்குளம் குளக்கரையில் அல்லவா டக்கர் கட்டிடங்களை எழுப்பினார். பூமியை அகலமாகவும் ஆழமாகவும் சதுரமாக தோண்டிய போது கற்களும் கிடைத்தன, தண்ணீரும் கிடைத்தது. அப்படி தோண்டிய தெப்பங்கள் இப்பொழுதும் சாயர்புரத்தில் உள்ளன. குருமனை கட்டுவதற்காக அவர் ஒதுக்கியிருந்த இடத்தின் எதிர்ப்புறமாக தென்வடல் சாலைக்கு கீழ்ப்புறமாக ஒரு ஆலயத்தை போப் கட்ட ஆரம்பித்தார். இந்த கட்டிடம்தான் சாயர்புரத்தில் போப் முதலாக கட்டியது. இந்த ஆலயத்துக்கு
செயின்ட் மார்ட்டின் சர்ச் என்று பெயரிட்டு அவர் பிரதிஷ்டை செய்தார். அன்றைய தினம் இடையன்குடி கால்டுவெல், பண்ணை விளை டக்கர், இன்னும் சில மிஷனரிகளும் வந்திருந்தனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் 1844ஆம் ஆண்டில் முதன்முறையாக சாயர்புரம் வந்தார். அந்த செயின்ட் மார்ட்டின் சர்ச் தான் பிற்காலத்தில் செயின்ட் மார்ட்டின் ஆரம்ப பள்ளி ஆயிற்று. பரிசுத்த திரித்துவ ஆலயம் கட்டப்படும் வரை செயின்ட் மார்ட்டின் சர்ச் தான் இருந்தது. போப் சாயர்புரத்தில் 7 ஆண்டுகள் தான் இருந்தார். 1845க்குள், அதாவது 3 ஆண்டு காலத்தில் கட்டிடங்களை அவர் கட்டிவிட்டார். அனைத்தும் பிரம்மாண்டமான கட்டிடங்கள். போப் பொறியியல் படித்தவர் அல்லர். நிறைய கொத்தனார்களும் தச்சர்களும் அவருக்கு எங்கிருந்துதான் கிடைத்தனரோ. கட்டிடங்கள் அனைத்தும் மலையாள ஓடுகள் கொண்டு வேயப்பட்டன. சாலை வசதிகளே இல்லாத அந்த காலத்தில் மாட்டு வண்டிகளில் ஓடுகளை அவர் எப்படி கொண்டு வந்தார்? இவையெல்லாம் புரியாத புதிர்கள். தேவகிருபை பூரணமாக இல்லாமல் இருந்தால் போப்பால் நிச்சயம் இதை சாதித்திருக்கவே முடியாது. போப் கட்டிய குருமனை ஒரு அழகான பங்களா. அவரும் அவர் மனைவியும் வசிக்க காற்றோட்டமான பெரிய அறைகள், விருந்தினர் தங்கும் அறைகள், டைனிங் ஹாலும் படிப்பறையும் தனித்தனியாக இருந்தன. அதன் பெயர் மிடில் பங்களோ. அந்த பங்களாவுக்கு போக ஒரு நடைபாதை. வராண்டாவில் பிரம்மாண்டமான வட்ட வடிவ தூண்கள். வகுப்பறைகளை போப் தென்படலாக ஒரே வரிசையில் கட்டினார். மத்தியில் ஒரு அரைவட்ட வடிவமான பெரிய கட்டிடம். அதுவே முதல் வகுப்பறை. அதுவே செமினரியின் ஆரம்ப கட்டிடம். போப் ஐயர் செமினரி என்ற பெயரில்தான் பள்ளியை நிறுவினார். செமினரி என்ற ஆங்கில வார்த்தைக்கு பிளேஸ் ஆஃப் எஜுகேஷன் என்று அர்த்தமாம், அதாவது கல்விக்கூடம். போப் நிறுவிய செமினரிக்கு அவரே தலைமை ஆசிரியர், அவரே நிர்வாகி. சிறப்பான ஆசிரியர்களை நியமித்தார். ஆசிரியர்களுள் முக்கியமானவர் செய்மூர் என்ற பெயருடைய வெள்ளைக்காரர். அவர் கண் பார்வை இல்லாதவர். அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அவருக்காக கட்டப்பட்ட வீடுதான் இப்போதும் தலைமை ஆசிரியர் வசிப்பிடமாக உள்ளது. 12 மாணவர்களுடன் போப் ஆரம்பித்த அந்த பள்ளியில் 2 ஆண்டுகளில் 250 மாணவர்கள் சேர்ந்தனர். திருநெல்வேலி மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளியாக சாயர்புரம் செமினரி அங்கீகரிக்கப்பட்டது. இது சாயர்புரத்துக்கு பெருமை. போப் பள்ளியில் அனைத்து மாணவர்களும் விடுதியில்தான் தங்கி படிக்க வேண்டும். எல்லா மாணவர்களுக்கும் தரமான உணவு வழங்கப்பட்டது. போப் நடத்திய பள்ளியிலிருந்து தப்பி ஓடியவர்களை ஊர் மக்கள் பிடித்து கொடுத்தால் போப் அவர்களுக்கு 1 ரூபாய் கொடுப்பார். அப்பொழுது 1 பவுன் தங்கம் விலை 10 ரூபாய்தான். போப் மிகவும் கண்டிப்பானவர். மாணவர்களை தண்டித்து திருத்துவதற்காக அவருக்கு தேவைப்பட்ட புளியம் விழாருக்காக அவரால் வைக்கப்பட்டன புளிய மரங்கள். போப் காலத்திலேயே ஆறுமுகமங்கலம் குளம் இருந்தது. போப் ஐயர் தனது மாணவர்களை வாரம் ஒரு முறை அங்கு கூட்டிச் சென்று எண்ணெய் தேய்த்து குளிக்க வைப்பார். நீச்சல் அடித்து குளிப்பதில் போப்புக்கு அலாதி ஆனந்தம். அன்று மாணவர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்படும். சாயர்புரத்தில் 7 வருடங்களே இருந்தார் கனம் போப் ஐயர் அவர்கள். ஆனால் சாயர்புரத்தை சுற்றியுள்ள 96 கிராமங்களில் சுவிசேஷ ஊழியம் செய்தார். 3000 பேருக்கு மேல் ஆண்டவரை ஏற்றனர். புதுக்கோட்டையில் கட்டப்பட்ட ஆலயத்தை 3 முறை மிராசுதாரர்கள் தீ வைத்து எரித்துவிட்டனர். போப் ஐயர் அவர்களிடம் பேசி சமாதானம் செய்து நிலையான ஆலயம் ஒன்று கட்டினார். இது டாக்டர் ஜியு போப் மூலம் திருமுழுக்கு பெற்றுள்ளவர்களின் பதிவேடு. டாக்டர் ஜியு போப் தனது கையொப்பமிட்டது சான்றாக உள்ளது. 1849 சாயர்புரம் என்ற சொல் இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வரை தெரிவதற்கு போப்தான் காரணம். 1845 சுப்பிரமணியபுரத்தில் சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தை போப் நிறுவினார். அந்த கோயிலின் முன்பு தென்வடலாக ஒரு தெரு அமைத்தார்.
திருவைகுண்டம் தாலுகாவிலேயே இவ்வளவு அகலமான தெரு இல்லை என்று சொல்லலாம். 1849 போப் மாற்றப்பட்டார். அதாவது போப் இங்கிலாந்திற்கு திரும்ப